ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடையில் கிடைக்கக்கூடிய முறுமுறுன்னு நிலக்கடலை வறுவல் நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் இதை வந்து மணலில் கூட நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுப்பாங்க. நான் வந்து இப்போது உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஓரளவுக்கு ஹீட் ஆகணும். உப்போட கலர் கூட கொஞ்சம் மாறும், அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உப்பு வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கிட்ட நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகும், சீக்கிரமாக அது வறுபடும், ஒரே மாதிரி வறுபடும். இப்போ அந்த உப்பு கூட அந்த நிலக்கடலையை எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அதை நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிலக்கடலையோட கலர் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் அது நல்லா சூப்பராக வறுபடும். நீங்கள் இதே மாதிரி அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிலக்கடலை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும், மொறு மொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கடையில் தான் இந்த மாதிரி நிலக்கடலை பருப்பு நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். நல்லாவே டேஸ்ட்டாக உப்பாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வீட்டில் வந்து இது எப்படி ரெடி பண்ணுறோன்னு தெரியாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். வீட்டிலேயே நம்மளுக்கு சூப்பரான நிலக்கடலை பருப்பு ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, உப்பும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இருந்ததுக்கு கொஞ்சம் கலர் மாறி இருக்குங்க. இன்னமுமே இது வறுபடணும். நீங்கள் அந்த உப்பு கூடவே அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வறுபட்டுருச்சு. இதோட கலர் மாறி இருக்குது, உங்களுக்கு அதுவே தெரியும். அதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஒரே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கையால் லைட்டாக நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கும்போதே அந்த தோல் வந்து நல்லா உரியும். அந்த மாதிரி உறிஞ்சிச்சினாவே கடலைப்பருப்பு ரொம்பவே சூப்பராக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் அந்த ஹீட்லேயே லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ நம்ம எப்படி உப்பு இல்லாமல் இந்த கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். வடை எடுப்போம்ல, அந்த கரண்டி வச்சு தான் நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. இதில் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த கல்லுப்பு தனியாக, அந்த கடலைப்பருப்பு தனியாக நம்ம எடுத்துடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கல்லுப்பு சேர்த்தனால 1-2 பெரிய கல்லுப்பாக இருக்கிறனால அதிலே வந்து நின்றுச்சு. நீங்கள் தூள் உப்பு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக அதிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலுக்கோ இல்லை எதுலையாவது நீங்கள் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் நம்மளுக்கு வீட்டிலே வந்து இந்த நிலக்கடலை வந்து ரெடி பண்ணிட்டோம். உப்போட டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.